நாம் இப்போ தனலக்ஷ்மி ஃபைனான்ஸ் ஃபோன் கால் ஃப்ராட் கால் வருது இல்லையா, அதை பற்றி கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஏமாற வேண்டிய அவசியமே இல்லை. ஏமாத்தினவனை விட ஏமாறுறவன் தான் ரொம்ப முட்டாள்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அந்த டெலிகாலிங் அவாய்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ்அப்பு, அந்த சார் பேசுகிற கால்லாம் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சடனே எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்து அந்த கோவத்தை நான் மனசுக்குள்ளே வச்சுட்டு, சார் தயவுசெய்து இதுமாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு என்னால் முடியல அப்படிங்கிறத சொல்லிட்டேன். என்னால் முடியும், என்னால் 10,000 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து அந்த லோனை வாங்க முடியும். வேணாமே, தனலக்ஷ்மி ஃபைனான்ஸ்னு பாருங்கள், நெட்டில் கூகுளில் போய் தேடி பாருங்கள், அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்லாம் பாருங்கள். அவங்க வந்து எந்த ஒரு அவங்கள்ட்ட பர்சனலுங்கிற காலமே இருக்காது. காருக்கு, பைக்குக்கு, கோல்டுக்கு, ஹோமுக்கு, இப்படி தான் வரிசையில் எஜுகேஷனுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ மக்களே ஏமாற வேண்டாம், உஷாராக இருங்க. உங்களுடைய முன்னெச்சரிக்கை உங்கள் நல்வாழ்க்கையை நலப்படுத்தும். நன்றி, வணக்கம். நான் உங்கள்